இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் முன்மதியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி. ஏன் என்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். பொதுவாக இங்கே இந்த உலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் வளர்கின்ற பொழுது ஒரு ஆசை இருக்கும். எனக்கென்று ஒரு சிறு நிலம் இருக்க வேண்டும், எனக்கென்று ஒரு வீடு இருக்க வேண்டும் என்ற ஒரு சிறு ஆசை. அது பொருள் மையப்படுத்தியதாக இருக்கலாம், அல்லது நபர்கள் மையப்படுத்தியதாக இருக்கலாம். எனக்கென்று இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். அது ஒரு சிலருக்கு இல்லை என்று கூட சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு, மற்ற அனைவருக்குமே இது பொதுவாக இருக்கக்கூடியது. ஆனால் அந்த ஆசைகள் பல நேரங்களில் நிறைவேறுவது உண்டு. இங்கே கேள்வி என்னவென்றால், நான் வாங்கிய அந்த நிலம் இறுதி வரை என்னுடையதாக இருக்கப் போகிறதா என்பதுதான். பல நேரங்களிலே பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கென்று சேர்த்து வைத்து பார்த்து வாங்குவார்கள். இந்த வீடு மூத்த மகனுக்கு கொடுக்கலாம், அல்லது என்னுடைய மகளுக்கு கொடுக்கலாம் என்று அவர்கள் வீட்டை செய்து வைப்பார்கள். அதுபோன்று வீட்டில் உள்ள பொருட்கள், மரத்தினாலான கட்டிலாக இருக்கலாம், பீரோவாக இருக்கலாம், மேசையாக இருக்கலாம், இவைகளை அவர்கள் செய்து வைப்பது இயல்பான ஒன்று. ஆனால் இங்கே பிரச்சனை என்னவென்றால், அந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா செய்து வைத்த அந்த வீடு அந்த அளவுக்கு பிடித்திருக்காது, அல்லது அவர் செய்து வைத்திருக்கிற மற்ற பொருட்களும் பிடித்திருக்காது. என்றால் இவர்களுடைய ஆசைகளும் இவர்களுடைய எண்ணங்களும் வேறாக இருக்கிறது. ஆக சில நேரங்களிலே பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள், அந்த வீட்டை விற்றுவிட்டு, அந்த நிலத்தை விற்றுவிட்டு வேறு இடத்திற்கு சென்று வாங்கி கொள்ளுகிறார்கள், அல்லது அதை இடித்து கட்டுகிறார்கள். ஆக தந்தையினுடைய கனவு என்பது தன்னுடைய பிள்ளை அல்லது பேரப்பிள்ளைகளோடு அந்த இல்லமானது முடிந்து விடுகிறது. அதன் பிறகு மற்றவர்களுடைய ஆசைகள். ஆக இது ஒரு நிலை. இன்னொரு நிலை என்னவென்றால், இன்றைக்கு பெற்றோர்கள் ஒரு நாட்டில் இருப்பார்கள், பிள்ளைகள் இன்னொரு நாட்டிலே சென்று அல்லது இன்னொரு மாநிலத்தில் சென்று அங்கே நிலங்கள் வாங்கி, வீடுகள் வாங்கி அங்கே அவர்களுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவ்வாறாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மனிதன் பயணித்து கொண்டிருக்கின்றான். இது ஆதி காலம் முதன்மை நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்று. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் எதையுமே நாம் நிரந்தரம் என்று சொல்ல முடியாது. ஆக இன்று என்னுடையதாக இருக்கக்கூடிய ஒரு நிலம் அல்லது ஒரு வீடு நாளை இன்னொருவர் வாங்கி அவர் பயன்படுத்தப் போகிறார். அது இந்த என்னுடைய காலகட்டத்தில் நடக்கலாம், அல்லது எனக்கு அடுத்திருக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் நிகழ வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நான் எதையுமே இந்த உலகில் என்னுடைய வீடு, என்னுடைய நிரந்தர வீடு, என்னுடைய தாய் வீடு என்று சொல்ல முடியாது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே தூய பவுலடியார் சொல்லுகின்றார். மனிதர்களாகிய நாம் மண்ணகத்தை சார்ந்த விஷயங்களை பற்றி அதிக நேரம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் விண்ணகம்தான் நமது தாய் வீடு என்று சொல்லுகின்றார். ஆக நம்முடைய தாய் வீட்டை பற்றி நாம் எப்பொழுதும் எண்ணி பார்ப்பதில்லை. ஆனால் நிரந்தரமான தாய் வீடு என்பது இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த காலங்கள். அது நிரந்தர நீண்ட காலம். ஏனென்றால் இந்த உலகில் வாழ்கிறது குறுகிய காலம். ஆகவே இங்கே நாம் முன்மதியுடையவர்களாக இருக்க வேண்டும், எது உண்மை என்பதை அறிந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தினை நமக்கு வலியுறுத்துகின்றார். இரண்டாவதாக இந்த நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது இயேசு ஒரு நிகழ்வை சொல்லுகின்றார். அந்த நிகழ்விலே என்ன சொல்லுகின்றார் என்றால், ஒரு வசதி படைத்தவர் இருக்கின்றார். அவருக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஆனால் நேர்மையாக இல்லை. அந்த மனிதர் தன்னுடைய கணக்குகளை சரிவர ஒப்படைக்கவில்லை என்றால் அவர் வேலையிலிருந்து தூக்கப்படலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மனிதர் விவேகத்துடன் செயல்பட்டு, அதாவது அதிகமாக கடன் கொடுத்தவர்களிடம் குறைவான கடன் கொடுத்ததாக கணக்கு காட்டி அவர்களை எல்லாம் இவர் பக்கம் திருப்பி அந்த வேலையை தக்க வைக்க முற்படுகின்றார். ஆக இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் செய்த தவறுகளை நியாயப்படுத்தவில்லை, ஆனால் முன்மதியோடு செயல்பட்டார் என்று சொல்லுகின்றார். இது நம்முடைய வாழ்வில் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், இன்று பல மனிதர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோளை நோக்கி அவர்கள் பயணம் வேகமாக இருக்கும். அந்த குறிக்கோளை அடைந்து விடுகின்றார்கள். ஆனால் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நமக்கு பல நேரங்களிலே அந்த குறிக்கோள் இருப்பதில்லை. நம்முடைய குறிக்கோள் யாராக இருக்க வேண்டும்? இயேசுவாக இருக்க வேண்டும், இயேசுவை சென்றடைய வேண்டும், அவரோடு வாழ வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். ஆனால் நாம் இந்த உலகில் வாழுகின்ற பொழுது ஜெபிப்பதுண்டா? இல்லை. விவிலியத்தை வாசிப்பதுண்டா? இல்லை. திருப்பலிக்கு செல்வதுண்டா? இல்லை. திருப்பலியின் பொழுது இறைவனோடு ஒன்றித்திருப்பதுண்டா? பல நேரங்களில் இல்லை. ஏனென்றால் அங்கே உட்கார்ந்து மற்றவர்களை பற்றி தவறான எண்ணங்களை நமக்குள் பல நேரங்களில் ஓட்டி கொண்டிருப்பது உண்டு. இவ்வாறாக பல நிலைகளில் பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் நிற்பதில்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றான், முன்மதியுடையவர்களாக இருங்கள். நீங்கள் எந்த இலக்கை அடைய வேண்டுமோ
அந்த இலக்கை அடைவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும். இல்லை என்றால் துன்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். என்றால் ஒரு மனிதன் எப்பொழுது கடவுளை விட்டு விலகி வருகின்றானோ, அதாவது இப்போ செல்ஃபோன் இருக்கும், செல்ஃபோன் டவர் பக்கத்திலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிதாக பேச முடியும், மற்றவர்கள் பேசுவது உங்களுக்கு சரியாக கேட்கும். ஆனால் அப்படியே தள்ளி போய் எங்கே டவர் இல்லையோ அங்கே போய் பேச கால் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அந்த செல்ஃபோன் டவர் வந்து உங்களுக்கு உதவி செய்யாது, உங்களால் மற்றவர்கள்ட்ட ஒழுங்காக பேச முடியாது. இதே நிலை தான் கடவுளோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது கடவுளுடைய குரலையும் கேட்க முடியும், அவரோடு இணைந்து அந்த ஒரு வேவ்லென்த், எனக்கும் கடவுளுக்குமான வேவ்லென்த் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நான் கடவுளை விட்டு விலகி சென்று நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு இருப்பதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இருந்தால் என்னால் கடவுளோடு கம்யூனிகேட் பண்ண முடியாது, தொடர்புபடுத்தி என்னை பார்க்க முடியாது. ஆகவே அன்புக்குள்ளே சிந்தித்து பார்ப்போம். விவேகம் உள்ளவர்களாக, சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக நாம் வாழ்வதற்கு முன்மதியோடு முயற்சி செய்வோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.